Check. Stop recording. Folder view list. OBS Studio 6 of 15. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் என்ஜாய் தமிழா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் வச்சுருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் வந்து மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணி அதை இன்டர்நெட் ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது உங்கள்கிட்ட உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்கள்கிட்ட இருக்கிறது 1.5 ஜிபி ஆர் இல்லைனா டூ ஜிபி தான் வச்சுருப்பீங்க. மேக்ஸிமம் என்னென்னா, நீங்கள் விண்டோஸ் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டாலே போதும், 10 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷம் தான், அதுக்குள்ளே இருக்கிற நெட்டெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். ஏன் அப்படி உறிஞ்சி எடுக்குதுன்னா, சில ஆப்ஷன்ஸ் ஆனில் இருக்கிறதுனால தான் அப்படி வந்து டேட்டா ஹையாக கன்சியூம் பண்ணுது. இதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு விண்டோஸில் வந்து ஆப்ஷன் இருக்குது. அதை எப்படி நம்ம டர்ன் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ஜாய் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட விண்டோஸ் லேப்டாப் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். சர்வீசஸ் அப்படின்னு காட்டும். நீங்கள் எஸ்இன்னு போட்டாலே போதும், சர்வீசஸ்ன்னு காட்டும். அதை வந்தோடனே கிளிக் பண்ணுங்கள், அது என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் காட்டும். சர்வீஸ் அப்படின்னு ஒரு பேஜ் காட்டும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பேக்ரவுண்ட் லிமிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக்ரவுண்ட் இன்டெலிஜென்ட் காட்டும். அதை வந்து பேக்ரவுண்ட் இன்டெலிஜென்ட்டில் நீங்கள் பி கொடுத்தாலும் ஓகே. நீங்கள் பியை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இன்டெலிஜென்ட் அதிலே போய் உங்களுக்கு வந்து கர்சரை நிப்பாட்டி விட்டுரும். ஃபோக்கஸ் ஆகிடும். அதில் ஃபோக்கஸை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ட்ரு கொடுங்க. உங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் வந்துடும். இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து மவுஸ் வச்சுருந்தீங்கன்னா மவுஸ்லேயே கொடுத்துருங்க. நான் வந்து கீபோர்டில் தான் பண்ணுறேன், அதனால் நான் வந்து என்ட்ரு கீ இப்படிலாம் சொல்லுவேன். நீங்கள் வந்து மவுஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக மவுஸ்லேயே கொடுத்துடலாம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்டார்ட் அப் டைப் அப்படின்னு காட்டுதுல, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணணும். ஆட்டோமேட்டிக், மேனுவல், டிசேபிள் அப்படின்னு காட்டுதா, டிசேபிள் பண்ணிடணும். உங்களுக்கு 4 ஆப்ஷன் காட்டும், ஆட்டோமேட்டிக், மேனுவல் அப்படின்லாம் காட்டும். நீங்கள் டிசேபிள் பண்ணிடணும். அடுத்த வந்து நீங்கள் உங்கள் ஆப்ஷன் காட்டுதா, ஸ்டாப் பட்டன் ஆல் ப்ளஸ் டி அப்படின்னு காட்டுதுல, அதில் வந்து நீங்கள் ஸ்டாப்னு இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஸ்டாப் ஆகிட்டு அப்ளை பண்ண சொல்லுது, அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு அப்புறமா ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், விண்டோஸ் அப்டேட். நீங்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹாட்ஸ்பாட்டில் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த விண்டோஸ் அப்டேட் தான் உங்களோட இன்டர்நெட்டை சுத்தர உறிஞ்சி எடுக்கிறது. அதை நீங்கள் முதல்ல ஆஃப் பண்ணணும். நீங்கள் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து டபிள்யூ லைனில் வந்து உங்களை வந்து ஃபோக்கஸ் ஆகிடும். நீங்கள் அப்படியே டவுன் ஆரை கொடுத்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு சொல்லும் விண்டோஸ் அப்டேட்னு சொல்லும். Windows Camera Frame Server. Windows Connect. Windows Connection Man. Windows Defender Advanced. Windows Defender Firewall List. Windows Installer Description Tabs. Windows Management Instrument. Windows Management. Windows Media Player. Windows Mixed Reality. Windows Mobile Passport. Windows Module Installer. Windows Perception Service. Windows Perception Sim. Windows Push Notification. Windows Push Notification View. Windows Push Install Service. Windows Remote Management. Windows Search Description. Windows Security Service. Windows Time Description. Windows Update Description. Windows Update Edit Service Description. Windows Update Description. Enable protection. Download installation of updates. Windows Update Properties. Startup Type. Combo Box Menu. Startup Type இருக்கும். அதில் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டாப்னு இருக்கும், அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டார்ட்னு இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸ்டாப்னு ஒரு ஆப்ஷன் காட்டினா நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடணும். Service control dialog window is attempting to stop the following service on local. Windows Update Properties local computer dialog. General property page service name. User service name. Windows Update. Start parameters. Edit Alt plus F. OK button. Cancel button. Apply button Alt plus A. Available. General property page service name. User service name. W. User unselected. Startup type. Combo box list. OK button.
ஓகே கொடுத்துருங்க. Unknown unavailable. Services list. அவ்வளோதான் Windows update. முடிஞ்சிச்சு. Description enabled. Update. நீங்க வந்து இத பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு ஹை கன்சியூம் இப்ப நான் இது பண்ணணும்னா நீ இத பண்ண பிறகு எனக்கு வந்து அதிகமா எனக்கு டேட்டா கன்சியூம் ஆவறது கிடையாது. மொபைல் எப்படி யூஸ் Overview பண்ணுதோ list. அதே OBS மாரி Studio. தான் கன்சியூம் பண்ணுது. இத நீங்க பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். இந்த வீடியோவ ஷேர் பண்ண மறந்துறாதீங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சைனிங் ஆஃப். Start virtual camera. Stop recording. Checkbox check.